அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் 2025 இதுக்கான எக்ஸாம்ஸ் டிஆர்பி வந்து மார்ச் மாதம் நடத்தினாங்க. இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதற்கு முன்னாடி தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கு காரணமாக மகளிர் இடஒதுக்கீடு உமன் ரிசர்வேஷன் ப்ளஸ் பிஎஸ்டி 20% ரிசர்வேஷன் இதற்கான கேட்டகரி வைஸாக அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ அவங்களுக்கு அடிஷனல் பர்டிகுலராக பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் முடிச்சு எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, அதே மாதிரி மூடப்பட்ட பள்ளி, கல்லூரிகள் இந்த 3 கேட்டகரிலையும் கொடுத்துருந்தாங்க. இதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அவங்க நீங்கள் உங்களை சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இது தொடர்பாக எல்லாருக்கும் அந்த தேர்வு எழுதிய விண்ணப்பத்தை எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. இதற்கான யூசர் ஐடி நீங்கள் அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஎன் செட் மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனில் இருக்குங்க. அப்படி இல்லைங்களா ஹால் டிக்கெட்டில் இருக்கும். இது ரெண்டுலேயுமே அந்த டிஎன் செட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதற்கு பின்னாடி நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் போட்டுருங்க. டேட்டா பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. டேட்டா பற்றி ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஃபஸ்ட்டு நாள், மாதம், இயர், அது வருடம், அதாவது டேட்டு, மந்த்து, இயர் இந்த கேட்டகரியில் நீங்கள் போதுமானது. இப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ஜூன்னா 1990 இருந்தால் இந்த இது வந்து மாடல் தாங்க. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இதாங்க உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து. இது தொடர்பாக ஏற்கனவே டிஆர்பி வெப்சைட்லேயே ப்ரெஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்காக இந்த 23/7/2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்குமே 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் இங்கே எலிஜிபிளோ ஃபார்மேட் 1 அண்டு 2 இதில் உரிய அலுவலகம் கையொப்பம் பெற்று இதில் அப்லோடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ யாரெல்லாம் சொல்லிட்டு யாரெல்லாம் நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண நினைக்கிறீங்களோ எலிஜிபிளாக இருக்கணுங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி வரைக்கும் எல்லாமே அனைத்து கல்வி தகுதிகளும் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிச்சிருக்கணும். 1 to 5th மெட்ரிகுலேஷனில் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்திலே படிச்சிருப்பாங்க. அது எலிஜிபிள் கிடையாது. இப்போ ஸ்கூல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. யூஜி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அதுவும் எலிஜிபிள் கிடையாது. அது மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி வரைக்கும் நீங்கள் இதில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிளுங்க. அவங்க மட்டும் அந்த டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. யூஜி டிஆர்பி எழுதிருக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், அல்லது பிஜிடிஆர்பி எழுதிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணதே நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி உங்களுக்கு ஆகஸ்ட் 7 வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணிக்கங்க. எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்பாங்க. அது 40 கேபிக்குள்ளார பார்த்துக்குங்க. பின்னாடி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரு கேட்டகிரியாக இருக்குங்க. +1 +2 ஒரு கேட்டகிரி, யூஜி 1, பிஜி 1 இந்த 4 கேட்டகிரியாக இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அது என்னென்ன நம்மளுக்கு தேவை, எந்த ஃபார்மேட் நம்ம எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் மறக்காமல் இந்த மெசேஜில் லிங்க்கில் போய்ட்டு டைம் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் வாங்கினாலும் சரிங்க, நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.